பச்சை பயிர் சொல்லுவாங்களா, அது கொண்டக்கடலை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் முதல் நாளே தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் முளை கட்டிடும். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் நீங்கள் அதை வேக வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தானியங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ காஃபி வேண்டாம்னு சொல்லிங்க என்ன பண்ணலாம், சுக்கு மல்லி காஃபி சாப்பிட்லாம். அதாவது சுக்கு மல்லி மிளகு கொஞ்சம் ஏலக்காய் எப்படின்னா அது ஒரு அளவு கூட சொல்லிடுறேன். ஒரு 5 மிளகுனா அதை விட 100 மடங்கு அதிகமாக சுக்கு, இந்த சுக்கை விட 100 மடங்கு அதிகமாக தனியா மல்லி விதை, ஏலக்காய் ஒரு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லேசாக சுக்கில் தோலை நீக்கிட்டு எல்லாம் தட்டி போட்டு லேசாக வறுத்துட்டு நீங்கள் ஒரு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிறோட அப்பப்போ பண்ணால் நல்லது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அந்த சுக்கு மல்லி காஃபி செரிமானத்துக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு பானம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சளி பிரச்சனைகள் வராமல், ஏன்னா மாலை நேரத்தில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும், அதனால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். அடுத்தது அந்த உணவுகள் நீங்கள் அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு ஹெவியாக இருக்கலாம், ஆனால் முளை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி சாப்பிட்டு